ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சேனல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெஹிக்கிளை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ இருக்க போது. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்ம கேரேஜுக்கு இந்த வெஹிக்கிள் கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. டேங்க்லேருந்து பேனல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிருந்தது. லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா பேனலுமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, அண்ட் ஆல்சோ சாக் அப்சரும் சேர்த்து. அதே மாதிரியே ரைட் சைடில் வந்து ஒரு சில பேனல்ஸ் மட்டும்தான் நமக்கு நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அது போக மீதம் இருக்கிற எல்லா பேனல்ஸுமே நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தோம். ஹீரோ கரிஷ்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி ரொம்பவே கம்மி தான். ஸோ அதுலேயும் இந்த பாடி பேனல்ஸ்லாம் வந்து சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை. ஸோ ஓல்டு ஸ்பேர்ஸில் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஓரளவு வண்டி இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ண பேனல்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ இதுவே 2 இடத்துல நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கிடைக்காம கிட்டத்தட்ட 1 மந்த் வெயிட் பண்ணி வாங்கியிருந்தோம் நல்ல பேனலாக. ஸோ அந்த பேனல்ஸில் இருக்க எல்லா ஸ்டிக்கரிங்குமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் நம்ம பெயிண்டிங் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நியூ ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம ஒட்டணும். அதுக்காக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பழைய ஸ்டிக்கரை பிரிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பேனல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பைக்கில் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் என்ன அது ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது அப்படின்றதுனால நம்ம உள்ளே இருக்க அந்த கிளாம்பெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டுன்றனால நம்ம அதெல்லாம் பெண்டு எடுத்தே பக்காவாக மாட்டியாச்சு. ஸோ அந்த ஃபெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்தளவுக்கு கீழே விழுந்ததில் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பெயிண்ட் ரிமூவலுக்கு நிறைய ப்ராசஸ் இருந்தாலும் நாங்கள் ஆங்கிள் கிரைண்டரில் இப்போதைக்கு ஒயர் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த பெயிண்ட் ரிமூவலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் கோட் மட்டும்தான் ரிமூவ் ஆகிருக்கும். ப்ரைமரை லக்கிலி அஃபெக்ட் பண்ணலைன்றனால சும்மா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஒருவேளை ப்ரைமர் ரிமூவ் ஆகிருந்ததுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பாக்சி அடித்து நம்ம ஃபர்தராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து பிளாஸ்டிக் பேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக சாண்டிங் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெட் சாண்டிங் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து சர்ஃபேஸர் அடிக்கிறதுக்கு எல்லா பேனல்ஸுமே தயாராக இருக்குது. ஸோ ஒர்க்கு நம்ம டேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சர்ஃபேஸர் அரௌண்ட் 3 to 4 கோட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு இதுலேயுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ என்னென்ன கோட்ஸ் அடிக்கிறோம், நமக்கு எவ்வளோ மிக்சிங், இதெல்லாமே நான் ஃபர்தராக வரப்போகிற வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்ட்டை ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இல்லை நீங்களே பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அந்த மாதிரியான பெயிண்ட் என்தூசியாஸ்ட் யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாடி பார்ட்ஸ் இல்லாமல் மற்ற பார்ட்ஸுமே நமக்கு சர்ஃபேஸர் அடித்து ஃபுல்லாகவே சாண்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து நம்ம பேஸ் கோட் தான் அடிக்கணும். ஸோ பேஸ் கோட்லேயே வந்து கலர் சூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பியர்ல் சைரன் ப்ளூ அப்படின்ற கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆல்ட் 0ன்னு இருக்குது பாருங்கள் டாப்பில், இந்த கலர் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூவல் டோன் கலர் மாதிரி வரும். பிளாக் பார்க்கும்பொழுது இப்போ நிழலில் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாக் மாதிரி தான் தெரியும். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு கலர் கொஞ்சம் லைட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ மிக்ஸ்டான மாதிரி ஒரு கலரில் இருக்கும், டியூவல் டோனாக வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் பியர்ல் மினிமலாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த லைட்டான கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்கும். அந்தளவுக்கான கிளிட்டரிங் எஃபெக்டே வந்து கஸ்டமர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அடிஷ்னலாக நாங்கள் வந்து பியர்ல வந்து நம்ம அடிக்கலை. பியர்ல வந்து இல்லைனா நம்ம தனியாகவே ஒரு கோட்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே போதும் அப்படின்றனால நாங்கள் இதோட நிப்பாட்டிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக்கரிங் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஃபைனலாக கிளியர் அடிக்கணும். இந்த ஸ்டிக்கரிங் வந்து அந்தந்த பேனலில் கரெக்டான லொக்கேஷன் பார்த்து நம்ம அதை ஒட்டியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாய் வீல்ஸுக்கு அண்டு செயின் கவர் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டார்க் க்ரே கலரில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தோம். இப்போ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாடி பேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கோட் கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில். ஸோ இது வந்து 3 to 4 கோட்ஸ் நமக்கு கிளியர் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பைக் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து பாலிஷிங் ப்ராசஸும் இருக்குது. ஸோ பாலிஷிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ
ஸோ பாலிஷிங் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ஃபர்தராக வர வீடியோக்குள்ளே நான் இதை அப்டேட் பண்ணுறேன். எங்கள் ஒர்க்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர்றேன். நம்ம ஷாப் லொக்கேஷன் நியர் குளித்தலை, கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பக்கமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.